5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்தது மத்திய அரசு. மாணவர்கள் ஃபெயிலானால் பாஸ் ஆகும் வரை பள்ளியை விட்டு வெளியேற்றக்கூடாது என்றும் நிபந்தனை. பள்ளிகளில் கட்டாய தேர்ச்சி முறை ரத்து என்பது மாநில பாடத்திட்ட பள்ளிகளுக்கு பொருந்தாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலம் ஒரே தலைவர் ஒரே கட்சி என்று உருவாக்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு. சென்னை கொளத்தூரில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். டெல்லியில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி சமூக நல்லிணக்கத்திற்கு ஏற்படும் இடையூறுகளை பார்க்கும்போது வேதனை அடைவதாக கருத்து. தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களின் கல்வி செலவை அரசே ஏற்க அரசாணை வெளியீடு. ஆண்டுதோறும் 6 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படும் என அறிவிப்பு. சபரிமலை பெருவழிப்பாதை வழியாக அனுமதிக்கப்படும் பயண நேரம் நீட்டிப்பு. முக்குழி அழுதக்கடவு வழியாக கூடுதலாக 1 மணி நேரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என இடுக்கி ஆட்சியர் அறிவிப்பு. ரயில்வேயில் 32,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு. ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் 23ஆம் தேதி தொடங்க வாய்ப்பு. கூட்டணியில் இவ்வளவு இடங்கள் வேண்டும் என நிபந்தனை ஏதும் வைக்க மாட்டோம். 25 இடங்களை பெற வேண்டும் என வன்னியரசு கூறிய நிலையில் பிசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தில் இபிஎஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆஜராகி விளக்கம். ஓபிஎஸ் தரப்பில் ஆஜரானார் வழக்கறிஞர் ராஜலட்சுமி. புஷ்பா 2 பட கூட்ட நெரிசல் விவகாரத்தில் இன்று மீண்டும் ஆஜராக வேண்டும். நடிகர் அல்லு அர்ஜுனுக்கு சிக்கடப்பள்ளி காவல் நிலைய காவலர்கள் நோட்டீஸ். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயில் சேவையில் பாதிப்பு. விமான நிலையம் முதல் விம்கோ நகர் இடையே ப்ளூ லைனில் மெட்ரோ ரயில்கள் 18 நிமிடத்துக்கு ஒருமுறை இயக்கம். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 17 பேர் கைது. தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்த போது இலங்கை கடற்படை நடவடிக்கை. நெல்லை மாவட்டத்தில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள் முழுமையாக அகற்றம். 2 நாட்களில் லாரிகளில் எடுத்து சென்ற கேரள அதிகாரிகள். பொள்ளாச்சி அருகே சாலையில் முறிந்து விழுந்த ராட்சத மரம். வடமாநில தொழிலாளர்கள் 2 பேர் உயிரிழப்பு. திருச்சியில் காவிரி ஆற்றில் குளிக்க சென்ற 3 மாணவர்கள் மாயம். 2வது நாளாக தேடும் பணி தீவிரம். ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வடமாநிலங்களில் கடும் பனிப்பொழிவு. ஹிமாச்சலில் சிக்கி தவித்த 700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் மீட்பு. ஜனவரி 8 கூடுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு. பி சௌத்ரி தலைமையிலான குழுவில் 39 உறுப்பினர்கள் உள்ளனர். நாளை மறுநாள் தொடங்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் மும்பை வீரர் தனுஷ் சேர்ப்பு. அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் மாற்று வீரராக அறிவித்த பிசிசிஐ. 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. இதற்கு கல்வியாளர்கள் மத்தியில் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் நிலை குறித்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி விளக்கம் அளித்துள்ளார். டிசம்பர் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த புதிய இலவச கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த விதிகள் 2024 படி மத்திய அரசின் கீழ் இயங்கும் பள்ளிகளில் 5 மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு
கட்டாய தேர்ச்சி முறையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதன்படி மத்திய அரசு பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆண்டின் இறுதித் தேர்வில் தோல்வியடைந்தால் அவர்களுக்கு 2 மாதத்திற்குள் மறு தேர்வு வாய்ப்பு வழங்கப்படும். தேர்வில் தோல்வியடைந்த மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூடுதல் வழிகாட்டுதலை வழங்குவார்கள் என்றும், அதிலும் தோல்வியடையும் பட்சத்தில் மீண்டும் அதே வகுப்பிலேயே தொடர்வார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விதியானது கேந்திரிய வித்யாலயா, நவோதய வித்யாலயா மற்றும் சைனிக் பள்ளிகள் உட்பட 3000த்திற்கு மேற்பட்ட மத்திய அரசால் நடத்தப்படும் பள்ளிகளுக்கு பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளின் கற்றல் திறனை மேம்படுத்தும் நோக்கில் மத்திய அரசு இந்த முடிவை எடுத்துள்ளதாக மத்திய பள்ளி கல்வித்துறை செயலர் சஞ்சய் குமார் செய்தியாளர்கள் சந்திப்பில் விளக்கமளித்தார். இந்த நிலையில் 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சி முறையை ரத்து செய்த மத்திய அரசின் முடிவுக்கு கல்வியாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு, மாணவர்களின் கற்றல் திறனை அரசு வளர்த்தெடுக்க வேண்டுமே தவிர தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது என வலியுறுத்தினார். பொது புத்தியில் என்ன சொல்றாங்க, ஆல் பாஸ்னா அப்புறம் இன்னும் ஒண்ணுமே படிக்க மாட்டேன்றாங்களேன்றாங்க. ஆல் பாஸே கிடையாதுயா. யார் ஆல் பாஸ்ன்னு யாரையா சொன்னது? அதுக்கு பேர் ஆல் பாஸே கிடையாது. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட், சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், 2 அசஸ்மெண்ட் இருக்கு. ஒரு குழந்தை நேற்று வரை புத்தகத்தை தொடவே இல்லை, ஆனா இன்னைக்கு அந்த குழந்தை புத்தகத்தை தொடங்கி இருக்கு. இதுதான் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். மத்திய அரசின் இந்த முடிவால் இனிமேல் பள்ளிகளே கோச்சிங் சென்டர் போல் மாறும் அபாயம் இருப்பதாக கல்வியாளர் ஜெயபிரகாஷ் காந்தி தெரிவித்தார். ஸ்கூல் இனிமேல் கோச்சிங் சென்டர் மாதிரி தான் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டியும் இருக்காது. இப்போவே நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இந்த 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் நடத்துறது இல்லை. அப்படி பார்த்தீங்கன்னா இனிமேல் இந்த 5th 8th கொண்டு வந்தால் கண்டிப்பாக ஒரு மாணவனுடைய தனித்திறமை மேம்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்றோம். இதனிடையே தமிழ்நாட்டில் பள்ளிகளின் தேர்ச்சி முறையில் எந்த மாற்றமும் கிடையாது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மத்திய அரசின் பள்ளிகளில் தடையின்றி 8ஆம் வகுப்பு வரை கல்வி பெறுவதில் ஒரு பெரிய தடைக்கல்லை ஏற்படுத்தி இருப்பது வருத்தமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். எனினும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கைகள் தமிழ்நாட்டில் செயல்படும் மத்திய அரசு பள்ளிகளை தவிர பிற பள்ளிகளுக்கு பொருந்தாது என்று உறுதிப்படுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் தற்போதுள்ள தேர்ச்சி முறையே தொடரும் எனவும், கல்வி கற்பதற்கு உகந்த சூழ்நிலையை ஏற்படுத்துவதுதான் திராவிட மாடல் அரசின் இலக்கு எனவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் குறிப்பிட்டுள்ளார். சேலம் மாவட்டம் சூரமங்கலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளி மூடப்படுவதாக தகவல் வெளியான நிலையில் பள்ளியை மூட வேண்டாம் என ஆசிரியர்களின் காலில் எம்எல்ஏ அருள் விழும் காட்சிகள்தான் இவை. பழைய சூரமங்கலத்தில் அரசு உதவி பெறும் ராமலிங்க வள்ளலார் மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியை மூட உள்ளதாக தகவல் வெளியானது. இதையடுத்து சேலம் இரும்பாலை பிரதான சாலையில் அமர்ந்து மாணவர்களின் பெற்றோர் மறியலில் ஈடுபட்டனர். இதையடுத்து பாமக சட்டமன்ற உறுப்பினர் அருள் பள்ளிக்கு வந்து ஆசிரியர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். வாழ்க்கை தரம் கேள்விக்குறியாக இருக்கிற காரணத்தினால இன்றைக்கு இந்த மக்கள் 1-2 போராடி சாலை மறியல் பண்ணாங்க. எனக்கு தகவல் தெரிஞ்சு நானும் அவர்களோடு இணைந்து கொண்ட இந்த போராட்டத்தில் உறுதியாக அந்த பள்ளி அங்க நடந்தே தீர வேண்டும். நடக்கும் வரை ஓட மாட்டேன். இதனிடையே பள்ளியை மூடும் எண்ணம் இல்லை என நிர்வாகம் விளக்கமளித்த பிறகு பெற்றோர் போராட்டத்தை கைவிட்டனர். நாங்க எனக்கு இடிக்காதுங்க, இது எடுத்து நீங்க நடத்துங்க, நாங்க சொல்லிடுக்கிறோம். அவங்க கொஞ்சம் கூட கேட்காம நாங்க அப்படிதான் இடிப்போம். இல்லைன்னா டைம் 2 மாசம் நாங்க கொடுக்குறோம், நீங்க போய் வேற ஸ்கூல்ல பிள்ளைங்கள சேர்த்துங்க அப்படிங்கிறாங்க. முன்னதாக பெற்றோர் நடத்திய போராட்டத்தால் சேலம் இரும்பாலை பிரதான சாலையின் இருபுறமும் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடியில் தனியார் கேக் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் கேக் கண்காட்சி நடைபெற்றது. பிளாக் ஃபாரஸ்ட் பேக்கரி என்ற தனியார் கேக் தயாரிப்பு நிறுவனம் சார்பாக தூத்துக்குடியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கேக் கண்காட்சி நடைபெற்றது. இதில் பிளாக் ஃபாரஸ்ட், ஒயிட் ஃபாரஸ்ட், ரிச் பிளம் கேக், கேரட் கேக், எக்ஸல் கேக், பட்டர் ஸ்காட்ச் கேக், பிரவுனி கேக், சுகர்லெஸ் கேக் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வெரைட்டிகளில் கேக்கள் கண்காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. பல வகையான கேக்கள் கண்காட்சியில் பார்வைக்காகவும் விற்பனைக்காகவும் வைக்கப்பட்டிருப்பதாக இதில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இங்க 1-2 ஃபிளேவர்ஸ் கிடையாது, எக்கச்சக்கமான ஃபிளேவர்ஸ்ல கேக்க குமிச்சிருக்காங்க. இப்ப கிறிஸ்துமஸ் பொறுத்த வரைக்கும் பிளம் கேக்ஸ் ரொம்ப இஷ்டம். அதுல பிளம்ல மட்டுமே 3 ஃபிளேவர்ஸ் இங்க வச்சிருக்காங்க. இந்த கண்காட்சியில் பிரம்மாண்ட கேக்களுக்கு முன்பாக பார்வையாளர்கள் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர்.
மென்டல் ஹெல்த் அப்படிங்கிறத வந்து சில பேருக்கான ஒன்றாக மட்டும் பார்க்காமல் இது யாருக்கு வேணாலும் வரக்கூடிய பிரச்சனை, எல்லோருக்குமான ஒன்று என்பதை நோக்கி நாம் நகர வேண்டும். தூத்துக்குடியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மனநலம் குறித்துதான் MP கனிமொழி இவ்வாறு கூறினார். கன்னியாகுமரி கடலில் வள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு 25 ஆண்டுகள் நிறைவு பெற்றதையொட்டி தூத்துக்குடி மாவட்ட மைய நூலகத்தில் கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதனை MP கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் திறந்து வைத்தனர். தொடர்ந்து டூவிபுரம் பகுதியில் தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் ஆதரவற்ற பெண்கள் தங்குவதற்காக கட்டப்பட்டுள்ள மகிழ்வகத்தை அவர்கள் திறந்து வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய கனிமொழி, வயது வரம்பின்றி அனைவரும் மனநலம் பாதிக்கும் சூழலில்தான் இருப்பதாக தெரிவித்தார். இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய விதத்துல மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பாகுபாடுகள், இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜாதி வித்தியாசங்கள், ஆண் பெண் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள், இது அத்தனையும் வந்து ஒரு மனநிலையை பாதிக்கக்கூடிய விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. இளைஞர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கட்டும், எந்த வயசுல இருந்தாலும் எந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழலில் தான், அந்த விளிம்புல தான் நிறைய பேர் நின்றுட்டு இருக்கோம். இந்நிகழ்ச்சியில் ஆட்சியர் இளம்பகவத் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.